மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் பிரபாகரனை சார்ந்து என்ன கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க? செங்கோல் மத்திய பேரரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகைப்படத்தையோ பேனராகவோ வால்போஸ்டோ பெச்சாக கொடியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நானும் அன்புக்குரிய சகோதரர் ராக்கோ ராஜசேகர் அவர்கள் இந்து பறையர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மற்றும் அன்பு உறவு ஆர்டி பிரபு பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் மற்றும் டாக்டர் ரமேஷ் பாபு இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில தலைவர் அவர்களும் நம்ம ஒரு புகார் மனு நம் அனுப்பியுள்ளோம். அந்த புகார் அடிப்படையிலேயே சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படும். வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று. என்ன காரணம் என்றால், வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர் மத்தியில் தமிழ் தேசிய என்ற பெயரில் மிகப்பெரிய மூல செலவு செய்யப்படுகின்றது. அது மிகப்பெரிய ஆபத்து உருவாக்கும் என்பது ஒரே காரணத்துக்காக, நலனத்துக்காக இந்த தடையை நாம் கேட்டு பயணிக்கின்றோம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசிய தலைவர் என்று இங்க வர்ணிக்கப்படுகின்றார். அவர் இலங்கையில் ஈழத்து மட்டும் தலைவர் மற்றும் இந்தியா வம்சான மலையாளத்தமிழுக்கு அவர் தலைவர் அல்ல என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிடுகின்றேன். இந்தியா வம்சாவளி தலைவரான சுவாமி தொண்டமான் அவர் தான் தலைவர் என்று பதிவிடுறேன். மத்திய மாநில அரசுக்கு புகார் மணி அளிச்சிருக்கீங்க, பிரபாகரன் படத்தையோ போஸ்டையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு. அது குறிச்சு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை, அருமையான கேள்வி. ஈழத்தை பொறுத்தவரையில் தமிழர் போராட்டம் தான் என்று தமிழகத்தில் உள்ள தமிழர்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் எனது ஆளுயிர் ஐயா சிவபாலனோடு தொடர்பு கொண்டு ஈழத்தில் நடப்பது உண்மையான தமிழர்களுடைய போராட்டமா, பௌத்தத்துக்கும் தமிழ் இனத்திற்கும் அங்க என்ன சண்டை நடைபெறுகிறது என்று ஆர்வத்தோடு ஐயா சிவபாலனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சில திடீரும் தகவல்களை எடுத்துரைத்தார். நான் ஈழ போராட்டத்தின் போது ராஜலட்சுமியுடைய கொடும்பாவியை சென்ட்ரல் ஜிஹெச் முன்பாக கொடும்பாவி இருக்கும் போராட்டத்தில் குறைந்தபட்சம் 500 பேர்கள் ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனால் ஈழத்தில் நடைபெற்ற தமிழர் போராட்டத்தில் ஒரு சுயநலம் இருக்கிறது. அந்த சுயநலம் தமிழர்களுடைய முன்னெடுப்பை அது நெருக்கி இருக்கிறது. அந்த ஈழ போராட்டம் தமிழர்களுடைய உண்மையான போராட்டம் அல்ல என்ற தகவலினை சிவபாலன் ஐயாவின் மூலம் அதை தெரிந்து கொண்ட போது நாம் மிகவும் மன வருத்தத்தில் உள்ளாக்கப்பட்டோம். காரணம், தமிழகத்தில் தான் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்று, தமிழ் தேசியம் வளரப்பட வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாங்கள் தமிழ் இனத்தோடு கைகோர்க்க நினைக்கின்ற போது அங்கே பிரபாகரன் உலக தலைவர் என்று போற்றப்படுகின்ற நிலையை நாங்கள் முறையாக ஏற்றுக்கொள்கின்ற போது அந்த பிரபாகரனை பற்றி சில அருவருப்பு தகவல்களை நாங்கள் உட்கொள்கின்ற போது பிரபாகரன் மீது எங்களுக்கு உண்மையான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு அருவருப்பு தன்மையும் இப்பேற்பட்ட ஒரு இழிவான செயலில் பிரபாகரன் ஈடுபட்டு இருக்கின்றார் என்பதை அறிந்தவன் உண்மையான தமிழர்களுக்கு நெஞ்சில் கொதிப்பு ரத்த கண்ணீர் வருகிறதை தவிர, ஆகவே அங்குக்குரிய அந்த உண்மைகளை அறிந்து ஐயா சிவபாலனோடு இணைந்து உண்மையான தமிழர்களாக பிரபாகரன் படத்தை தமிழகத்திலும் சரி இந்தியா முழுவதும் சரி பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் அனைவரும் கைகோர்ந்திருக்கின்றோம். இது நிச்சயமாக தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி நாங்கள் இந்த மேல்முறையை இதை நிச்சயமாக நடத்தியே காட்டுவோம். மக்கள் பார்வைக்கு பல அறியப்படாத தகவல்களை சொல்லி இருக்கிறீர்கள். மத்திய அரசும் மாநில அரசும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்னுக்கு வச்சீங்க. கண்டிப்பா
விடுதலை புலிகள் வந்து மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கு என்பதை ஒரு சிந்தனை நம்ம எடுத்துக்கொள்ள வேணும். இது உலக தமிழர்களும் புரிஞ்சுக்கொள்ள வேணும். ஏன்னா இளைஞர் நடந்த ஆயுத போராட்டம் இலங்கை முழுவதுமான தமிழோட போராட்டம், ஆயுத போராட்டம் ஒரு மாநிலத்தில் நடந்த போராட்டம். இலங்கை வந்து 9 மாநிலம். இந்த 8 மாநிலத்தில் இருக்கிற இந்தியா வம்சாவளி மலையாள தமிழ் இந்த போராட்டத்துக்கு உடன்பாடு இல்லை. அந்த உணர்வா விளங்கக்கூடிய மலையாள தமிழ், தமிழ்நாட்டில் பிறந்த மலையாள தமிழ், தமிழ்நாட்டு தமிழர்ல ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து மனித வெடிகுண்டால வெளிப்பட உத்தரவின் பேரில் மிகப்பெரிய அநீதியை விளைத்தார் வந்து மக்களை கொண்டு விழித்தார். இதை ஏற்கக்கூடிய இடமெல்ல எங்களோட கன்னடத்தை நாங்க பதிகின்றோம். பிரபாகரன் செயல் வந்து மிகப்பெரிய துரோகம் தமிழ் மக்களுக்கு செய்த துரோகத்தை கண்டித்து அவருடைய புகைப்படத்தை நான் வந்து தடை செய்ய வேண்டும் என்று மக்கள் மன்றத்தில் வைக்கின்றேன். நீங்க